அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இந்த பித்ரு தோசை கழிக்கிறது எப்படின்னு தான் சொல்ல போறேன். கருத்தில் கொள்ளுங்க. முன்னோர்களுடைய சாபத்தை போக்குறது தான் இந்த பித்ரு தோஷம். நம் முன்னோர்கள் இறந்த நேரம் மற்றும் திதிகளை குறித்து வைத்து அடுத்து வரும் ஒவ்வொரு ஆண்டும் பித்ரு தர்ப்பணம் செய்வது சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்க. பித்ருக்கு தர்ப்பணம் செய்யும் போது காலை 6 மணிக்குள் செய்துவிட வேண்டும். அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தின் போது தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது. தர்ப்பணங்களை முறைப்படி சரியான நேரத்தில் செய்தால் வாழ்வில் உள்ள அந்த ஜாதகருக்குள்ள கஷ்டங்கள் நீங்கும். பித்திருக்கு தர்ப்பணம் நதிக்கரையில் கொடுப்பது மிகவும் சக்தி உண்டு. பித்திருக்கு தர்ப்பணம் செய்வது பல யாகங்களை செய்வதை விட மேலானது. கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது இந்த பித்திரத்துக்கு அதாவது வழிபாடு செய்துவிட வேண்டும். கருத்தில் கொள்ளுங்க. அமாவாசை அன்று மற்றும் சூரிய சந்திர கிரகங்களில் பித்திருக்கு செய்யும் தர்ப்பணங்களுக்கு மிகுந்த பலம் உண்டு. அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு. பித்திருக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நாட்களில் வெங்காயம், பூண்டு மற்றும் வாசன திரவங்களை பயன்படுத்தக்கூடாது, தவிர்க்க வேண்டும். அதே போல ஒரு வருடம் நாம் பித்திருக்கு பூஜை செய்ய தவறிவிட்டால் பித்திருகளுக்கு மன வருத்தம் ஏற்படும் என்று சாஸ்திரம் கூறுகிறது. ஆடி அமாவாசை அன்று பித்திருக்கு செய்யும் தர்ப்பணத்துக்கு மிகவும் சக்தி உண்டு. இந்த நாளில் பித்திருக்களை சாந்தப்படுத்தினால் வாழ்நாளில் எல்லா உணவும் பெற்று நாம் வாழலாம். அந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்க முன்னோர்கள் ஆசி முழுவதும் நமக்கு கிடைக்கும். திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள் வரும் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்தால் 12 வருடங்கள் பித்திருக்களை திருப்திப்படுத்த முடியும். கருத்தில் கொள்ளுங்க. பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதால் நம் வாழ்க்கையில் சிறந்த பலனை அடையலாம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, திருமணம் ஆகாது, குழந்தை பிறந்தாலும் இறந்துடும். வயதாகி திருமணம் ஆகி அந்த பெண்கள் ஆணாக இருந்தாலும் பெண்கள்னாலும் அகால மரணம் அடைவாங்க. இல்லை மன உளைச்சலால் அவங்களே மரணத்தை தேடிடுவாங்க. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் பித்திருடைய சாபங்களே. கருத்தில் கொள்ளுங்க. அதுக்கு பித்திருடைய இதுபோல் பாதிப்புகள் இருந்துச்சுன்னா நீங்கள் பித்திருக்கு முறைப்படி தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்பு. கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.